A very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Proverbs chapter 21 verse 7 to 12. Proverbs 21வது அதிகாரம் அதில் 7லேருந்து 12வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் சாலமன் ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் கம்பேர் பண்ணுறாரு. எதை கம்பேர் பண்ணுறாரு? நீதிமானையும் துர்மார்க்கனையும் கம்பேர் பண்ணுறாரு. எப்படி கம்பேர் பண்ணுறது? அவங்களோட பிளான்ஸு, அவங்க எப்படி ஆண்டவருக்கு முன்னாடி எவ்வளோ நேர்மையாக நிற்கிறாங்க, அதுக்கப்புறம் நீதிமான் எப்படி ஆண்டவரோட பார்வையில் பாதுகாப்போடு இருக்கிறாங்கன்றதை பற்றி சொல்கிறாரு. ஸோ இதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு வசனம் 8வது வசனம். ஸோ Proverbs 21 verse 8 which says, "The way of the man is forward and strange, but as for the pure his work is right." இன்னொரு சொல்கிறேன். The way of man is forward and strange, but as for the pure his work is right. ஸோ இதிலேருந்து நம்ம டேக்அவே எடுக்க போகிறது அகெயின் அந்த வசனத்துலேருந்து டைரெக்டாக நம்ம பார்த்தா வெரி சிம்பிள். சாலமன் மாதிரியே நம்ம எதுவும் கண்ட்ராஸ்ட் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா, இன்ஜஸ்டிஸ், அதாவது நம்ம மற்றவங்களை ஏமாத்துறது இல்லை துன்பம் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்கு அழிவு கொண்டு வரோம். எங்கே கொண்டு வரோம்? ஆண்டவர் முன்னாடி நம்மளுக்கு அழிவு கொண்டு வரோம். ஆனால் நம்ம ஒரு நீதிமான நேர்மையாக இருந்தால் ஆண்டவர் முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? தைரியமாக நிற்கலான்னு சாலமன் சொல்கிறார். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். நிறைய பேர் இந்த கதையை கேட்டிருப்பீங்க, அதாவது 3 little pigsன்னு அந்த கதை. ஸோ அந்த கதை என்னென்னா, 3 பன்னிங்க ஒரு பெரிய உல்ஃபு, ஒரு பெரிய உல்ஃபுக்கிட்டேருந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க பயந்து. அப்போ என்ன பண்ணுவாங்க? 3 பன்னிக்குட்டிங்களும் வீடு கட்டுவாங்க. முதல் பன்னி என்ன பண்ணும்? மண்ணில் வீடு கட்டும். 2வது பன்னி என்ன பண்ணும்? குச்சியில் வீடு கட்டும். 3வது பன்னி என்ன பண்ணும்? கல் சிமெண்ட்டில் வீடு கட்டும். ஸோ என்ன பண்ணும்? முதல்ல அந்த பெரிய உல்ஃபு, அந்த உல்ஃபு என்ன பண்ணும்? ஊதும். அதான் அந்த உல்ஃபோட பவர், ஊதுறது. ஸோ முதல்ல அந்த மண் வீடு இருக்க பன்னிக்குட்டிகள் ஊத போது என்ன ஆகிடும்? அந்த வீடு விழுந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ண? அந்த பன்னி அந்த குச்சி இருக்க வீடு பன்னிக்கிட்ட போயிடும். ஸோ அந்த குச்சி இருக்கிற குச்சால் செய்யப்பட்ட வீட்டில் இப்போ 2 பன்னிங்க இருக்குது. ஸோ அங்கே என்ன பண்ணும்? திரும்பி இந்த உல்ஃபு ஊதும். திரும்பி என்ன பண்ணும்? குச்சி தான், அது எதுவும் ஒட்டலை, அப்படியே நிற்கிறதுனால என்ன வேணும்? ஊதுறதுல விழுந்துடும். ஸோ இப்போ அந்த 2 பன்னிகள் என்ன பண்ணும்? கடைசியில் சிமெண்ட் இருக்க வீட்டில் போகும். அந்த சிமெண்ட்டு கல்லை செஞ்ச வீட்டில் அந்த உல்ஃபு ஊது நல்லா ஊதும். எவ்வளோ ஊதுனாலும் எதுவுமே நடக்காது, ஏன்னா அது ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வாழ்க்கையில் அந்த 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 பில்டிங் மெட்டீரியல்ஸ், இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணு? மண், 2வது குச்சி, 3வது சிமெண்ட். ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி நம்மளை ஒரு நீதிமானாக வளர்க்குறதுனா, நம்ம மண், குச்சி, அடுத்து அந்த சிமெண்ட் தான் நம்ம செய்கிற செயல்கள்னு வச்சுக்கோங்க. நம்ம செயல்கள் இப்போ எப்படி இருக்கணும்? ஒரு நீதிமானாக இருக்கணும். ஒரு சிமெண்ட் மாதிரி செயல்கள்னால், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்னால் நேர்மையாக இருக்கிறது. ஸோ அதை நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எதெல்லாம் அந்த சிமெண்ட் மாதிரி செயல்கள். ஆனால் நம்ம செயல்கள்லாம் என்ன இருக்கணும்? நம்மளை பில்ட் பண்ணுற கேரக்டர்ஸ், நம்ம பில்ட் பண்ணுற கேரக்டர்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம ஆண்டவரோட பாதையில் நடக்க போது நம்ம செய்கிற செயல்கள்லாம் என்ன இருக்கணும்? நம்ம ஒரு சிமெண்ட்டால் வீடு கட்டுற மாதிரி செயல்கள். ஸோ இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி? சிமெண்ட்டால் செயல்கள், இது என்ன செயல்கள்? ஸோ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ முதல் எக்ஸாம்பிள் என்னென்னா, ரொம்ப கஷ்டமானது. அதாவது என்னென்னா, நம்ம எதுக்கு நிற்கணும்? உண்மைக்காக நிற்கணும். எப்போ மற்றவங்க நம்மளை எதிர்த்து நிற்க போதும் நம்ம என்ன பண்ணணும்? தைரியமாக அந்த உண்மைக்கு எதிர்த்து நிற்கணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, வி கேன் டேக் சார்லி கர்க்கே நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் சில பேர் கேள்விப்பட்டிருங்க, அதாவது அமெரிக்காவில் அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. எது கொண்டுட்டாங்க? வெறும் டிபேட்டு தான் பண்ணுவார். அவர் எதுக்கு டிபேட் பண்ணுவார்? நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு பார்க்கலாம். என்கிட்ட ஒரு டிபேட், ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஓப்பன் ஃபோரம், அது எங்கள் காலேஜ் கேம்பஸில் போய் பண்ணுவார். அதுவும் மோஸ்ட்டாக இந்த ட்ரான்ஸ், கே, அது இந்த மாதிரி ஸ்டஃப்ஸ் பற்றி அவர் டிபேட் பண்ணுவார். ஸோ அவர் எதுவும் வெண்மையாலாம் பேச மாட்டார். ஜஸ்ட் ஓப்பன் ஃபோரமில் அவங்கக்கிட்ட கேட்பாங்க. அந்த பேச்சுக்கு ஃபஸ்ட்டு அங்கே நிற்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும்? ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த US இந்த வெஸ்டர்னில் இது எவ்வளோ பெரிய பாப்புலர் ஆகிட்டு வருது. ஸோ அதை பற்றி எதிர்த்து பேசினாலே நிறைய பேர் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஆனாலும் இவர் என்ன பண்ணார்? காலேஜாக போய் ஆண்டவரோட அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேலே அந்த நம்பிக்கை வச்சு என்ன பண்ணுறாரு? சரி, இந்த பசங்க வழி மாறுறாங்க, அதனால நான் இவங்ககிட்ட போய் டிபேட் பண்ணுறேன்னு அவ்வளோ தைரியமாக நின்னார். கடைசியில் he died a martyr, அதாவது அவரை சுட்டு கொண்டுட்டாங்க. பட் that's the point. ஏன்னா உண்மை அவங்களுக்கு அது பிடிக்கல. அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது? நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, எங்களுக்கு இந்த மாதிரி தான் எங்கள் ஃபீலிங்ஸ் இருக்குது,
நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்க மாட்டோம். ஆனாலும் அவர் அந்த மாதிரி சூழ்நிலையில் உண்மைக்காக நின்னார். ஸோ தட் இஸ் வாட் ஐ மீன் பை. ஸோ அதான் நான் என்ன சொல்ல வந்தேன், உண்மை வந்து யாருக்கோ கசப்பாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், அந்த உண்மையை தைரியமாக சொல்லணும். ஸோ தட் இஸ் ஒன் ஹேபிட் தட் இஸ் பில்டிங் ஆர் செல்ஸ் வித் பிரிக்ஸ். அது என்ன ஒரு பழக்கம், நம்ம கேரக்டரை சிமெண்ட் வச்சு வளர்க்குற மாதிரி ஒரு பழக்கம். இன்னொரு வழக்கம் என்னென்னா ஷார்ட்கட்ஸ். இது நிறைய வாட்டி நம்ம சாலமன்லேருந்து நம்ம டேக்அவேயும் எடுத்திருக்கோம், ப்ராப்ஸ்லேருந்து. ஸோ ஷார்ட்கட்ஸ், நம்ம குறுக்கு வழியில் போகிறது சுலபம். ஆனால் குறுக்கு வழியில் போகிறது சுலபமாக இருந்தாலும் நம்ம அது வந்து நம்ம கேரக்டர் வந்து மண் இல்லைன்னா குச்சியில் கட்டுற மாதிரி ஆகிடும். ஆனால் நேர்மையாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். நேர்மையாக இருந்தால் திட்டு வாங்கலாம். நேர்மையாக இருந்தால் நம்மளுக்கு மதிப்பெண்கள் குறைவாக இருக்கலாம். இல்லைன்னா நம்ம வாழ்க்கை எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கலாம் நேர்மையாக இருக்கிறதுனாலே. ஆனாலும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுறது, குறுக்கு சந்தை போகும். நம்ம கேரக்டர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக இருக்கணும் எப்போவுமே. ஸோ நம்ம நேர்மையாக இருக்கணும். குறுக்கு சந்தை எடுக்காமல், ஒரு எக்ஸாமில் காப்பி அடிக்காமல், இல்லைனா ஹோம் ஒர்க்கை யாரும் காப்பி பண்ணாமல், நம்மளே கஷ்டப்பட்டு பண்ணி கற்றுக்கிட்டு தப்பாக பண்ணாலும் அந்த மாதிரி யோசிக்காமல், அந்த மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம நேர்மையாக இருந்து நம்ம கேரக்டர் வந்து எப்படி பில்ட் பண்ணும், ஒரு சிமெண்ட் மாதிரி அப் அண்ட் அப்பாக பில்ட் பண்ணும். அது கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நான் நேர்மையாக இருக்கணும், நான் எல்லாமே மற்றவங்க சொல்கிறதெல்லாம் திட்டு வாங்கிட்டே இருக்கணுமே, இது சரிப்படலையா பிரதர் சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிளிங்களே அந்த சார்லி காக்கே சொல்லலாம். அவர் என்ன பிரதர் நேர்மையாக தான் இருந்தார், பேசிக்கிட்டே இருந்தார், அவரே சுட்டு கொள்ட்டார்களே. அப்போ நீங்களும் என்ன, நாங்கள் சொல்கிறத பார்த்தா அல்டிமேட்டாக நாங்களும் அடி வாங்கணும், இல்லைன்னா நாங்கள் தான் கஷ்டப்படுவோமே, இதுக்கு முடியவே இல்லையா. இதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம என்ன பண்ணோம், நம்ம முந்தானேற்று பார்த்த மாதிரி ஆண்டவருடைய பாதுகாப்பு மேலே நம்பிக்கை வைக்கணும். என்னென்னா காட்ஸ் வில், காட்ஸ் ப்ராவிடன்ஸ் அண்ட் காட்ஸ் சாவர்னிட்டியை நம்ம என்ன பண்ணணும், நம்பணும். என்ன இருந்தாலும் அவர் சித்தப்படி தான் நடக்கும். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர்கிட்ட ஜெபத்தோடு, அவரோட கிருபையோட, அவரோட பாதையில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நான் நடக்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளோ கசப்பாக இருந்தாலும், எவ்வளோ இடைஞ்சங்கள் வந்தாலும் அதை தாங்கிட்டு நான் போகிறேன். மற்றவங்க என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் இறுதியில் ஆண்டவர் அதுக்கு பதில் அடிப்பாருன்ற அந்த நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணோம், நம்ம தைரியமாக போகணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. தேங்க்யூ.